தங்கமயிலுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா நம்ம சரவணனோட ஒட்டுமொத்த நிம்மதியுமே குழி தோண்டி புதைக்கிறதுக்கு எல்லாமும் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க கட்டாயம் இந்த வீடியோக்கு லைக் போட்டு தெரிவிங்க அன்பு உறவுகளே. இனி வரக்கூடிய எபிசோடுக்கான ப்ரொடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். கொஞ்சம் கூட மனச்சாட்சியே இல்லாமல் பெத்த அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கூட பார்க்காம தான் பையன் கல்யாணத்தை நிறுத்தினது அப்பத்தா தான் அப்படின்னு சொல்லிட்டு விஷயம் தெரிஞ்சதுமே சக்திவேல் அப்பத்தாவை வீட்டை விட்டு வெளியே துரத்தி விட்டுறாரு. பார்க்குறதுக்கே ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்தது. இங்கே நம்ம கோமதி தான் வந்து அப்பத்தாவை அவங்களோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. கோமதி பாட்டிக்கிட்ட விசாரிக்காங்க, எதுக்காக நீ இப்படி பண்ண, என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்பத்தா குமாருக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு சொல்லிட்டு தான் நானும் ஆசைப்பட்டேன். அதனால தான் நானுமே உண்மையை சொன்னேன். ஏன்னா இப்போது இந்த உண்மையை மறைக்கிறனால அவன் வாழ்க்கையில் கண்டிப்பாக பின்னாடி பிரச்சனை வரும்ல. அதனால தான் நான் விஷயத்த சொன்னேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டதும் கோமதிக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக தான் இருக்குது. நீ வந்து நல்லது பண்ணுறேன்னு சொல்லிட்டு தான் பண்ணியிருக்கிற. ஆனால் அந்த விஷயத்த அவங்கக்கிட்டேயும் சொல்லியிருந்துருக்கலாம்ல. உன் மேலே இந்தளவுக்கு கோவப்பட்டிருக்க மாட்டாங்கள்ல உன் பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லும்போது, எங்கே நான் சொல்கிறத கேட்கவா செஞ்ச அந்த சக்தி, அதுக்குள்ளேயுமே கோவத்தில் என்னை இப்படி வீட்டை விட்டு அனுப்பிச்சுட்டுட்டான். சரிம்மா விடு, நீ அதெல்லாம் நினச்சி வருத்தப்பட்டுட்டு இருக்காத. நீ இங்கே வீட்டுக்கு வந்தது ரொம்பவே சந்தோஷந்தான். நீ அங்கெல்லாம் போவேணா, இனி இங்கேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியை பார்த்தீங்கன்னா ரொம்பவே பாசமாக எல்லாருமே பார்த்துக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அரசி வந்து ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்கிறாங்க. குமரவேல் கல்யாணம் நின்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம அரசி மனசில் குமரவேல் பார்த்தீங்கன்னா இருக்க தான் செய்கிறாரு. இங்கே அப்பத்தான் இருந்துக்கிட்டு அரசிக்கிட்ட வந்து பேச்சு கொடுக்குறாங்க. அந்த டைமில் யாருமே இல்லை. அரசி உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் தா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுங்க அம்மாச்சி, என்ன கேட்கணும், எதுவாக இருந்தாலும் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரசியுமே சொல்கிறாங்க. என்ன அம்மாச்சி இப்படிலாம் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ எதுவும் தப்பாக எதுவும் நினச்சிக்காதடா அரசி அப்படின்னு விஷயத்துக்கு நம்ம அப்பத்தான் இருந்துக்கிட்டு வராங்க. கொஞ்சம் கூட மனசில் ஒரு ஓரமாக கூட குமரவேல் வந்து இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி இருந்துக்கிட்டு கேட்கவுமே இங்கே அரசி இருந்துக்கிட்டு ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. உனக்கு சொல்ல விருப்பம் இல்லைன்னா பரவாயில்ல அரசி விடு அப்படின்னு சொல்லிட்டு அம்மாச்சி இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க. இங்கே அரசி இருந்துக்கிட்டு ஏன் அம்மாச்சி திடீர்னு இப்படி கேட்குற, எதுவும் காரணம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இங்கே பாரு, நான் யாருக்கிட்டையுமே இந்த விஷயத்த சொல்லலை. நான் எதுக்காக குமரவேல் கல்யாணத்தை நிறுத்தினேன்னு தெரியுமா? குமரவேலுக்கு அந்த கல்யாணத்தில் துளியளவு கூட விருப்பமே கிடையாது. குமரவேல் இப்போ வரைக்குமே உன்னை தான் நினச்சிட்ருக்கிறான். முன்னாடி தான் அரசி குமரவேல் வந்து ஏதோ தப்பு பண்ணிட்டான், ஏதோ கோவத்தில் அந்த மாதிரி பழி வாங்கணும் அப்படின்னு எண்ணத்தில் எல்லாமோ பண்ணிட்டான். ஆனால் இப்போ அவன் ஒரு மனுஷனாக மாறிட்டான். உன் மேலே அவன் உயிரையே வச்சிருக்கிறான். உன்னை இப்போ வரைக்குமே அவன் மனசில் சுமந்துட்டுருக்கிறான். அவனுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கிடைச்சா போதும், என் அரசியை நான் கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட அழுகிறான். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அதனால தான் இப்படி ஒரு வேலையை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போத்தான் நடந்தது அரசிக்கிட்ட சொல்லிடுறாங்க. அரசியுமே அதை கேட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்புறம் அரசியுமே பார்த்திங்கன்னா அப்பத்தா கிட்ட சில விஷயங்களை வந்து சொல்கிறாங்க. எனக்கு அவர் மேலே ரொம்பவே கோவம் இருந்துச்சு அம்மாச்சி. ஆனால் கோர்ட்டில் அன்னைக்கு அவர் என் காலில் எப்போ விழுந்தாரோ அப்போது அந்த கோவம்லாம் எனக்கு குறைஞ்சிடுச்சு. ஏன்னா எப்போ ஒரு மனுஷன் ஈகோவெல்லாம் விட்டுட்டு ஒரு பொண்ணு காலில் விழுகிறானோ அப்போ அவன் திருந்திட்டான்னு சொல்லிட்டு தான் அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரசியுமே வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவனுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடு அரசி, அவன் பண்ண தப்பெல்லாம் அவனே சரி சரி பண்ணிடுவான். அவன் உண்மையாகவே நல்ல மனுஷனாக மாறிட்டியான். உன் மேலே அவ்வளோ உயிராக இருக்கிறையான். இதுக்கு மேலே உங்ககிட்ட நான் எப்படி சொல்லி புரிய வைக்கன்னு தெரியலை. கரெக்டாக அந்த டைமில் நம்ம கோமதி வந்துடுறாங்க. என்ன 2 பேரும் என்ன ரகசியம் பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவுமே இங்கே அப்பத்தாவும் அரசியும் சைலண்ட் ஆயிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம மயிலுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வாமிட்டு, தலை சுத்தல், மயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஃபஸ்ட் டைம் மயிலை அந்தளவுக்கு கண்டுக்கல. மயில் பார்த்துக்கிற அந்த அம்மாவும் சொல்கிறாங்க, நேற்று தான் வந்து நீ வாமிட் எடுத்தனா இன்றைக்கும் இப்படி வாமிட் எடுக்கிற, தலை சுத்தல், மயக்கம் வருதுன்னு வேற சொல்கிறேம்மா. எனக்கு தெரிஞ்சு என் அனுபவத்தில் சொல்கிறேன், நீ இப்போது மசகையாக தான் இருக்கிற. இங்கே வா, என் பக்கத்தில் வா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்றாங்க. மயிலுமே அந்த அம்மா பக்கத்தில் போகிறாங்க. மயிலோட கையை பிடிச்சி பார்க்குறாங்க. நாடி துடிப்பை செக் பண்ணி பார்க்குறாங்க. இங்கே பாருமா, ரெட்டை நாடி துடிக்குது, நீ மாசமாக தான் இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டதுமே மயிலுக்கு பார்த்திங்கன்னா பயங்கர சந்தோஷமாகவே இருக்குது. அதே சமயத்தில் ரொம்பவும் கஷ்டமாகவும் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே உடனே நம்ம மயில் இருந்துக்கிட்டு பக்கத்தில் மெடிக்கலுக்கு போயிட்டு அந்த ப்ரெக்னன்சி கிட்டுமே வாங்கிட்டு வந்து செக் பண்ணுறாங்க. அதுலேயுமே டபுள் கோடு வருது பாசிட்டிவ்னு சொல்லிட்டு. அதை பார்த்துட்டு மயில் பார்த்திங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் முன்னாடி அவங்க வாழ்க்கையில் அந்த விஷயம் நடந்ததையும் யோசிச்சு பார்க்குறாங்க. இப்படி தான் அந்த முறையும் நம்ம இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்தோம், இப்படி தான் வந்துச்சு. கடைசியில் எல்லாம் நம்ம ஃபீல் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் இந்த முறை நம்ம ஹாஸ்பிட்டலில் போயிட்டு செக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில்
யோசிக்கிறாங்க. உடனே இந்த விஷயத்த நம்ம மீனா கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனாக்கு வந்து கால் பண்ணுறாங்க. மீனா மீனா உடனே உன்னை பார்க்கணும் மீனா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாக பேசுகிறாங்க. இங்கே மீனா இருந்துக்கிட்டு ஏன்க்கா என்னாச்சு எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. மீனா எதுனாலும் என்னால் ஃபோனில் பேச முடியாது மீனா, நீ நேரில் வந்தால் எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ப்ளீஸ் மீனா ஒரு எட்டு வந்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்றாங்க. அக்கா ஏன்க்கா நீங்கள் வாங்கன்னு சொன்னால் நான் வரப்போகிறேன். உடனே இங்கே மீனாவுமே கிளம்பி வராங்க. நம்ம மயிலும் மீனாவும் மீட் பண்ணிக்கிறாங்க. என்னக்கா என்னாச்சு மறுபடியும் உங்கள் அம்மா வீட்டில் எதுவும் பிரச்சனை பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா இருந்துக்கிட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் எதுவும் இல்லை மீனா, இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரெக்னென்சி கிட்ட வந்து கொடுக்குறாங்க. என்னக்கா யாரோடது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கு டேட்டு தள்ளி போயிருக்குது மீனா, எனக்கு ஒரே வாமிட்டு தலை சுற்றல் மயக்கமாக இருந்துச்சு. இங்கே நான் வேலை பார்க்குற இடத்துல அந்த அம்மாவுமே வந்து நான் கர்ப்பமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை செக் பண்ணி பார்த்து சொன்னாங்க. அப்புறம் நான் ப்ரெக்னென்ட் கிட்டு வாங்கி செக் பண்ணேன், அதுலேயுமே பாசிட்டிவ்னு சொல்லிட்டு தான் வந்திருக்குது. இருந்தாலுமே நம்ம டாக்டரை பார்த்து ஸ்கேன் பண்ணி பார்த்தா தான் நம்மளுக்கு உண்மை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க. உடனே நம்ம மீனா இருந்துக்கிட்டு நம்ம லேட் பண்ண வேணாம்க்கா, இப்போவே வாங்க நான் உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து மயிலை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. இங்கே மயில வந்து செக் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி குடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க ஸ்கேன் எடுக்கிறதுக்காக. இன்னொரு பக்கம் நம்ம மீனா பார்த்தீங்கன்னா மயிலுக்காக கடவுள்கிட்ட வேண்டுறாங்க. தயவு செஞ்சு மயிலக்காவை நீங்கள் ஏமாத்திராதீங்க. அவங்க வயிற்றில் குழந்த மட்டும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க சரவணன் மாமாவோட சேர்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம மயிலுக்குமே ஸ்கேன்லாம் எடுத்துகிட்டு வெளியே வெயிட் பண்ண சொல்கிறாங்க. மயில் பார்த்திங்கன்னா மீனா கிட்ட வந்து ரொம்பவே புலம்புறாங்க. மீனா எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது, உண்மையாகவே வயிற்றில் குழந்த வளருது தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. அதான் ஸ்கேன் எடுத்துருக்குறாங்களேக்கா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சிடும் என்ன ஏதுன்னு, நீங்கள் தைரியமாக இருங்க பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா மயிலை வந்து டாக்டர் உள்ளே கூப்பிட்றாங்க. மயிலும் மீனா 2 பேருமே போகிறாங்க. மயில் ரொம்பவே பதட்டத்துலேயும் பயத்துலேயும் இருக்கிறாங்க. எங்கள் மீனா இருந்துக்கிட்டு கேட்குறாங்க, டாக்டர் அதெல்லாம் நல்ல விஷயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே நம்ம டாக்டர் வந்து சைலண்டாக இருக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா தங்கமேல் கை கொடுங்க, நீங்கள் அம்மாவாயிட்டீங்க, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லவுமே இங்கே மயில் பார்த்தீங்கன்னா அப்படியே அழ ஆரம்பிச்சுறாங்க சந்தோஷத்தில். இங்கே டாக்டர் இருந்துக்கிட்டு சந்தோஷமான விஷயம் எதுக்காக இப்படி அழுகுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. இல்லை டாக்டர் போன முறை வந்து இப்படி தான் கற்போம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி ரொம்பவே ஏமாந்துட்டு போயிட்டேன். அதே மாதிரி இந்த டைமும் நடந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயத்தில் வந்தேன். ஆனால் கடவுள் வந்து எனக்கு அந்த கஷ்டத்தை கொடுக்கல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எல்லா டைமும் அப்படி ஒரே மாதிரி நடக்காதுல்ல, இந்த டைமில் நீங்கள் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கணும். ஏன்னா இந்த மாதிரி டைமில் ஒரு சில பேர் வீட்டில் பிரச்சனை அது இதுன்னு சொல்லிட்டு மண்டையில் ஏற்றிக்கிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிவிட்டு சாப்பிடாம கொள்ளாமல் இருப்பாங்க. அப்படிலாம் நீங்கள் இருக்கக்கூடாது சரிங்களா, நல்லா சாப்பிடணும். வீட்டில் உங்கள் ஹஸ்பண்டு கூட முக்கியமாக சண்டை போடவே போடாதீங்க. ஏன்னா முக்கால்வாசி பொண்ணுங்க அவங்க ஹஸ்பண்ட் கூட சண்டை போட்டு தான் வந்து சாப்பிடாம இருக்கிறாங்க. அதனால் வந்து உங்களுக்கு மட்டும் இல்லை உங்கள் குழந்தைக்குமே பாதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அட்வைஸ் கொடுக்குறாங்க டாக்டர். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே முக்கியமான விஷயம், நீங்கள் வந்து 3 மந்த் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறீங்க, நீங்கள் வந்து கவனிக்கலை போல் சரிங்களா. நான் இப்போது ஒரு இன்ஜெக்ஷனும் போட்டு வரேன், அது மட்டும் சில டேப்லெட்ஸும் நான் எழுதி கொடுக்குறேன், அதை வந்து நீங்கள் வாங்கி கண்டினியூஸாக யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் குழந்தை வந்து ரொம்பவே ஹெல்த்தியாக வளரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி அனுப்பிச்சி விட்றாங்க. இங்கே டாக்டர் ரூமை விட்டு வெளியே வந்ததுமே நம்ம மயில் வந்து ரொம்பவே கதறி கதறி அழுகுறாங்க. இவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயத்தை என்னால் அவர்கிட்ட சொல்ல முடியாத ஒரு நிலைமையில் இருக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணுறாங்க மயில். இங்கே நம்ம மீனா வந்து மயிலை சமாதானப்படுத்துகிறாங்க. அக்கா ஏன்க்கா இப்படி அழுகுறீங்க, டாக்டர் என்ன சொன்னாங்க, நீங்கள் இந்த மாதிரி டைமில் இப்படிலாம் பண்ணக்கூடாது, இதனால் குழந்தைக்கு ரொம்பவே அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. சந்தோஷமாக இருந்தாலும் என்னால் நிம்மதியாக சந்தோஷம் கூட பட முடியலை மீனா, என்னால் சத்தியமாக முடியலை. இந்த விஷயத்த உடனே அவர்கிட்ட சொல்லணும், அவரை அப்படியே கட்டி பிடிச்சி கதறி அழணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. அந்த மாதிரிலாம் மயில் ரொம்பவே எமோஷ்னலாக வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ தான் மீனா பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் எதுக்காகவும் ஃபீல் பண்ணாதீங்க, இப்போ நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே உங்கள் வயிற்றில் குழந்தை வளருது சரிங்களா, இது போதும் உங்களையும் மாமாவையும் ஒன்று சேர்த்து வைக்கிறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் நான் உங்களுக்கு வந்து சத்தியம் பண்ணி கொடுக்குறேன், உங்களை நான் வந்து மாமாவோட சேர்த்து வைக்கிறேன். உங்களுக்கு இப்போ எல்லா உரிமையும் இருக்குக்கா. ஏன்னா இப்போது டிவோர்ஸ் கூட தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறீங்க. தைரியமாக இருங்க மயிலக்கா.
உங்கள கடவுள் கைவிடலை. ஏன்னா நீங்கள் எந்த தப்புமே வேணும்லாம் பண்ணலை. உங்கள் வாழ்க்கையில் நடந்த எல்லா பிரச்சனைக்குமே உங்கள் பெற்றவங்க தான் காரணம். அதில் நீங்கள் தான் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து நிறையா பேசி நம்ம மயிலை வந்து சமாதானப்படுத்துகிறாங்க. இங்கே மயிலுக்கு எல்லா டேப்லெட்ஸையும் வாங்கி கொடுத்து மயிலுக்கு சில விஷயங்களை சொல்லி அனுப்பிச்சி விட்றாங்க நம்ம மீனா. மீனாவும் மயிலோ ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே வராங்க. இன்னொரு பக்கம் அஞ்சலியை கூப்பிட்டு நம்ம சரவணன் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அஞ்சலிக்கு ரொம்பவே முடியலை. நம்ம சரவணன் தான் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வராங்க. அஞ்சலியை ரொம்பவே கேர் பண்ணி சரவணன் பார்த்துக்கிறாரு. அஞ்சலி பார்த்தீங்கன்னா சரவணன் கிட்ட சில விஷயங்கள் வந்து பேசுகிறாங்க. அப்போ இருந்த பாசம் இப்போ வரையும் மாறவே இல்லை சரவணா உன்கிட்ட. இதுதான் உன்கிட்ட எனக்கு ரொம்பவே பிடிச்சது. ரொம்பவே கேர் பண்ணி பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சரவணா நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லவா, தப்பாக நினச்சிக்கிற மாட்டேல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என்ன அஞ்சலி சொல்லு. நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடாத பல விஷயங்கள் நடந்துருச்சு. நம்ம 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்திருந்தோம்னா எவ்வளோ சந்தோஷமாக வாழ்ந்திருப்போம். ஏன்னா நம்ம 2 பேருக்குள்ளேயுமே அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. ஆனால் அந்த விதி தான் நம்மளை வந்து பிரிச்சிருச்சு. இப்போ எதுக்காக சரவணா நம்ம இப்படி ஒரு நிலைமையில மறுபடியுமே சந்திக்கணும். அப்போது மறுபடியுமே நம்மளை கடவுள் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாரு. எனக்கும் வந்து டிவோர்ஸ் ஆகிடுச்சு, உனக்குமே இன்னும் கொஞ்ச நாளில் டிவோர்ஸ் ஆகிடும். அதனால் நம்ம 2 பேருமே பேசாமல் கல்யாணம் பண்ணிக்கலாமா? எப்படின்னாலும் நம்ம வீட்டில் வந்து நமக்கு வேறு ஒரு மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது பண்ணுவாங்க. அதுக்கு ஏன் யாரோ ஒருத்தவங்கள மேரேஜ் பண்ணிவிட்டு நம்ம லைஃப்பை இது பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு நம்மளே மேரேஜ் பண்ணி சந்தோஷமாக வாழலாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அஞ்சலி ஓப்பனாக சரவணன் கிட்ட வந்து பேசுகிறாங்க. சரவணனுக்கும் ரொம்பவே அதிர்ச்சியாக தான் இருக்குது. அஞ்சலி இப்போது என் லைஃப்பில் நடந்தது சாதாரண விஷயம் இல்லை. நான் ரொம்பவே நொறுங்கி போயிட்டேன். அதுலேருந்து நான் வெளியே வர்றதுக்கே எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நீ சொல்கிறதும் சரிதான். எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. நானே இதை பற்றி உங்ககிட்ட பேசுகிறேன் ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறேன். ஒரு பக்கம் அஞ்சலிக்கும் சரவணனுக்கும் இப்படி ஒன்று போயிட்டுருக்குது. இன்னொரு பக்கம் நம்ம மயில கர்ப்பமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா பார்த்திங்கன்னா மயிலை வந்து சரவணன் கூட சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு வேற கொடுத்துருக்குறாங்க. அடுத்தடுத்து ரொம்பவே பரபரப்பான விஷயங்கள்லாம் நடக்க போது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.